நேரம் தேவ நாமத்தை துதிக்கும்படியாய் எந்த உள்ளம் புது கவியாலே சொல்ல இயேசுவை போற்றி இந்த பாடலை கூட பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயத்தின் வினாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தின் வினாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து அருளும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்து அதற்கு ஒப்பனையாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். எபேசி பட்டணத்தில் உள்ள எபேசி சபைக்கு ஆண்டவர் எழுதுகிற ஒரு காரியம், அவர்களை குறித்து சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு அவர் சில காரியத்தில் கொஞ்சம் மனஸ்தாபப்படுகிறார். அதை குறித்து இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும். இன்றைய ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட நிலைவரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் சபைகளிலே ஒரு குறைபாடு இருக்குது. இந்த 7 சபைகளுக்கும் ஒரு விதமான சில சம்பவங்கள் இருக்குது. அந்த 7 சபை அந்நாட்களிலேயே இப்போ போல இல்லை, இப்போ ஆயிரக்கணக்கான சபை, லட்சக்கணக்கான சபைகள் இருக்குது. அதனால நமக்கு அது குறித்து நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு குறிப்பிட்ட சில சபைகள் தான் இருந்தது. அந்த சபையில் அங்கே நாங்கள் பார்க்குறோம். முதலாவது சபையாக எபேசி சபைக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசி சபையின் தூதனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். இங்கே எபேசி பட்டினத்துக்கு சொல்றார் சபைக்கு, உன் பொறுமையையும் சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யென்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார் ஆண்டவர். அவர் சொல்கிறார், நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொள்ளாதவர்களை சடிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து பொய்யர் என்று அறிந்து கொள்கிறீர்கள். அப்போ அந்நாட்களிலும் என்ன இருந்திருக்கிறாங்க, அப்போஸ்தலர் என்று சொல்லி சுவிசேஷகர் என்று சொல்லி சபைகளுக்குள்ளே
அநேகர் வர்ற நேரம் பொறுமையாக இருக்கிற தெரியாது. சில ஊழியக்காரர்கள் வருகிற போது நமக்கு தெரியாது, அவங்க இன்வைட் பண்ணிடுவோம். ஆனால் அவர்கள் யாரென்று பிற்பாடு நமக்கு தெரிகிற பொழுது நமக்கு மனசாமல் இருக்கும். ஐயோ, ஒரு சபையில் ஏற்றிட்டமே, ஜனங்களுக்கு முன்னதாக என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அதிகமாக நம்ம சபையில் அநேகரை எழுப்புவதற்கு ரொம்பவும் யோசிப்பேன். அவர்களை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி. அதுபோல் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது பாருங்க, அந்த சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களாம், சகித்து கொண்டு இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆத்மா அறுவடை செய்கிறதை குறித்து என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுகிறார். சபை அந்நாட்களிலே அவன் எழுப்புதலுக்காக வருகிறது. அப்போ யோவானுக்கு ஆண்டவர் 13 இருந்து இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் கொடுக்குறாங்க, வருங்காலங்களிலே நடக்கிற விஷயத்தை. அதில் இப்போ முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்கிற பொழுது ஆண்டவருக்கு சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் சந்தோஷப்படுகிறார். உன் கிரிகையை சந்திக்கிறார், அவருடைய பொறுமையை பார்க்குறாரு. அப்படி எல்லாத்தையும் சபையை எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு 4வது வசனம் சொல்லுது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே ஒரு குறை உண்டு. அவன் முன்ன என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் சொல்றாரு. சபைக்கு வாரீங்க சிஸ்டர், நல்லா இருக்கு, நேரத்துக்கு வந்துடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, இதெல்லாம் எவ்ரி திங்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு என் மனசுக்கு ஒரு காரியத்தில் நீங்கள் என்னங்க, அந்த ஆதியில் இருந்தது போல பிகினிங் நீங்கள் எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தீங்க, பிகினிங் நீங்கள் எப்படி சபைக்கு வந்தீங்க, இதெல்லாம் செஞ்சீங்க. இப்போ இதெல்லாம் என்னது, மற்றதெல்லாம் செய்கிறீங்க. நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம் அதுதான் நான் சொல்லுவேன். மற்ற எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுங்க, அது எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி. அது போல சொல்கிறார், எல்லாம் ஓகே, சபைக்குரிய காரியம் என்ன, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எனது தேவனுக்கும் அவன் நமக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்க வேண்டுமா, அதிக நேசமாக இருக்க வேண்டும், அதிக என்ன செய்ய வேண்டும். அதான் இங்கே சொல்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே ஆரம்ப நாட்களிலே சபையில் நீங்கள் வருகிற பொழுது எவ்வளோ தூரமாக அந்த இன்றைக்கி நாங்கள் சங்கீத வாசிக்கமே அதுக்கு ஒப்பனையாக தான் இங்கே சில காரியங்களை ஆண்டவர் சொல்ல பண்ணி. ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்கன்னா சரியாக அன்பாக இருந்தீங்க. மகள் சொன்னாலே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் என்ன செய்கிறேன், எழும்பிடுறேன். அந்த அன்பு நம்ம என்ன செய்யுது, ஏவுகிறது. ஆமாவே இல்லையா? ஆமாம், அந்த அன்பு தான் நம்மளை ஏவுகிறது. நீ போகணும், நாங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணும், ஒழித்து செய்யணும். ஆமாம் இல்லையா? அப்படி நம்ம எல்லாருக்கும் ஏவுனாலே போதும். நம்மளை சபை இப்பொழுது இருப்பதை பார்க்கல என்ன நடக்கும், இன்னும் அவன் விருத்தி அடைக்கும். பாருங்க, போன நேற்று வந்தவங்க இன்றைக்கி வரல, சில பேர் வராமல் போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே சொல்கிறேன், ஆனால் சொல்கிறார், ஆனாலும் இவ்வளோ செஞ்சீங்க, ஆனால் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு அதாவது சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் உலகத்தின் பிரகாரம் எல்லாம் செய்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கணும், அந்த உறவு ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கணும், அந்த ஆதியிலே எப்படி இருந்தோமோ அதே போல தான் என்ன செய்ய வேண்டும், நம்ம இருக்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தை எவ்வளோ தூரம் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து நம்ம இந்த தியானம் நான் பார்த்தோம், சங்கீதத்தில் எப்படி இருக்கிறாங்க, தியானிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு. ஆமாம், அப்போ அந்த மாதிரி ஆரம்பத்தில் நம்ம அதிகாலையில் இருந்து ஜெபிச்சிருப்போம், நம்மவே இல்லையா? அப்புறம் என்ன செய்வோம், சபைக்கு வார விஷயத்தில் எப்படி இருந்திருப்போம், நம்ம எல்லாமே எல்லாம் பெர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அதே செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி செய்கிறோம், வளமையாக செய்து கொண்டு இருக்கிறோம். சரியா? சபைக்கு போகணும் வளமை, ஆராதிக்கிற எல்லாம் வளமை. ஆரம்பத்தில் அப்படி அல்ல, ஒரு ஏக்கம் இருந்தது. ஆமேனே, இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு, சபைக்கு போகணுங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ஜெபிக்கணுங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அப்போ அது ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சு, அது பிரியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுதான் ஆண்டவர் அன்பிலே எப்படிப்பட்டவர், போராமை நிறைந்தவர். அவருக்கு அதுதான், அவர் மேலே இருக்கிற அன்பை வேறு யார் மேலே வச்சுட்டோம்னா டக்குன்னு மூஞ்சி என்ன ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும். விடாமின்னு சொல்லு. நம்மளும் அப்படி தானே, நம்ம நேசிக்கிறவங்க யாரோடையும் இருக்க என்ன செய்வோம், மற்றவங்களோட பேசணும், நம்ம என்ன செய்வோம், அவங்கள போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போமா இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் மற்ற எல்லாவற்றிலும் போறாம அல்ல, அவர் வேல் வைத்திருக்கிறார் அன்பிலை மாத்திரம் என்னது, அவர் போராமவராக இருக்கு. ஆகவே சொல்கிறார், ஆனாலும் நீ ஆதியிலே என்ன செஞ்ச, என் மேல என்ன இருந்த, ரொம்ப பிரியமா இருந்த. அதில் எப்படி இருந்தீங்க, ஆரம்ப கால சபை வாழ்க்கை உங்களோட கர்த்தர் பேசுகிறார். சரியா? அப்போ முதல் எப்படி இருந்தீங்க, அவருக்காக சபைக்கு வந்தீங்க. இப்போ நமக்காக வருகிறோம், அவருக்காக வர்ற நேரத்தில் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நமக்காக வந்து கொண்டு இருக்கோம். அப்போ நம்ம சபைக்கு வராட்டி நமக்கு ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வர்றீங்களோ வரலையோ, ஆண்டவர் சொன்னது அதுக்கு பிறகு உங்களுடைய வரங்களோ வல்லமைகளையோ அவர் எடுத்துக்கொள்கிற ஒரு அல்ல. அம்மாவே இல்லையா? அவங்க கொடுத்த ஆசீர்வாதங்களையோ அவர் என்ன செய்ய மாட்டார்,
ஆனால் நீங்கள் வராத நிமித்தம் அது நிமித்தம் உங்களுக்கு இழப்புகள் வருமே தவிர, உங்கள் நிமித்தம் உங்களுக்கு இழப்பு வருமே தவிர ஒரு நாளும் அந்த இழப்புக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவர் அதுக்கு சம்மந்தப்பட மாட்டார். சரி, அதனால சொல்கிறாரு, அதிலே நீ கொண்டு வந்த அன்பை விட்டாய். அன்பு என்னாச்சு, விட்டுட்ட. இவ்வளவும் இருக்குன்னு சொல்கிறாரு. இது ஒரு விஷயம் தான் என்னது. இப்போ இந்த மகள் சொன்னது போல் ஆடிட்டர்ஸ் என்ன சொன்னாங்க, எவ்ரி திங்ஸ் ஓகே, பட் இது ஒரு சின்ன விஷயத்தில் அது பார்த்துக்கொள்ளலாம். அது அவங்களுக்கு என்னவா இருக்குது, ஒரு ரெட் மார்க் மாதிரி இருக்கும். நம்ம அப்போ அதை அவங்க என்ன செய்வாங்க, க்ரீன் மார்க்காக மாற்றணும். அதுக்கு அதுதான் சொல்லுவாங்க. சில நேரங்கள் அப்படி தான் ஒரு சில விஷயத்தை நமக்கு முழுமையாக சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, இந்த இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ அவங்க காலேஜில்னா என்ன சொல்லுவாங்க, சில காரியத்தை அவங்க எல்லாம் பெர்ஃபெக்டாக செஞ்சால் கூட என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அது பிள்ளைகள் வளர்ச்சி அடையணும், இல்லை அதுகளை கொம்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இது போதாது, இன்னும் என்ன செய்யணும், எஃபர்ட் எடுக்கணும், இன்னும் எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம் இல்லையா? அதுபோல தான் சபைக்கு வர நீங்களும் என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்துக்கு என்னென்ன எஃபர்ட் எடுத்து செய்யணும். ஜெபமாக சும்மா வந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பெரிய ஒரு பிரச்சனை, இந்த எபேசி சபைக்கு என்ன பிரச்சனை, அவரோடு இருந்த அன்பு தனிந்து போயிடுச்சு. சரியா, குறைந்து போயிடுச்சு. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனஸ்தாபப்படுகிறார். சரியா, அதை குறித்து வேதத்தில் ஒரு சில சம்பவங்களை நாங்கள் வாசிக்கலாம். சரி, எரேமியா 2:2 வாசிங்கமாக. சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் சொல்லுகிறார். அந்த இளம் வயதின் பக்தி, ஆரம்பகால பக்தி, ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் மேல் வைத்திருந்த ஒரு விசுவாசம். சரி, அதுதான் இளம் வயது. நீ என்னை பின்பற்றி வந்த, நீ என்ன செஞ்ச அன்னைக்கு, நீ என்ன செஞ்ச, என்ன நீ பின்பற்றி வந்த, இன்றைக்கு என்ன செய்றீங்க, அவரை பின்பற்றாதபடி வேறு காரியங்களை நம்ம பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கணும். சரியா, மற்ற எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்க, அவரை தான் நான் என்ன செய்ய வேண்டும். அதான் பவுல் அழகாக சொல்றார், நான் யாரை பின்பற்றுகிறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, தைரியமாக என்னை பின்பற்றுங்க. அது போல இங்கே சொல்லுகிறார், வந்த வந்த அப்படின்னா என்னது, இப்ப வரல. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த ஆரம்ப நாட்களில் சபைக்கு வர்ற காலத்தில் அந்த ஒரு சில காரியங்கள்லாம் சரியாக பெர்ஃபெக்டாக செய்வீங்க. ஆமாவே இல்லையா? வாசிக்கடா. நினைக்கிறேன் நேசம் பார்க்குறேன். இங்கே என் மேலே வச்சிருந்த அன்பை நான் என்ன செய்கிறேன், இப்போ எனக்கு அந்த அன்பை என்னது நீங்கள் கொடுக்கல, ஆனால் நான் என்ன செய்கிறேன், நான் நினச்சி பார்க்குறேன். இந்த பிள்ளை இவ்வளோ அன்பாக இருந்துச்சு இல்லையா, இவ்வளோ அன்புக்கு வாழ்ந்து இந்த பிள்ளை என்ன செய்யுது, என் அன்பு இல்லாமல் போச்சு. அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். தாய் தகப்பனுக்கு எப்படி வேதனையாக இருக்கும். சிறு வயதுலேருந்து வளர்க்குற பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசில் மீறி வர்ற நேரம் அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும், அதை எதிர்பார்ப்பாங்க. வாங்குறதா, அது வாங்க முடியுமா, என் மேலே அன்பாக இது, என் மேலே இன்பமா, அப்படியா என்ன செய்வாங்க. அது பிள்ளைகள் விலகி போகிற நேரம், அவன் பிள்ளைகள் விலகி போகிற நேரம், இல்லை குடும்பத்தில் அந்த அன்பு அப்படி பரிமாறுகிற அன்பு அப்படி குறைந்து போகிற நேரம், அது பிறகு யோசனையில் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. வாசிங்களே மக, நீ என்னை பின்பற்றி வந்த, அப்போ நீ சின்ன வயசில் என்னையே தான் பிடிச்சிக்கிட்டீங்க. என்னுடைய என்னது, என் கையை பிடிச்சிட்டு நடந்தது, என்னோட பேசுனது, அப்போ என்னது இந்த அன்பு. அதனால தான் என்னது, அன்பில் அவர் போராமை உள்ளவராக இருக்கா. அதுதான் சொல்கிறாரு அந்த அன்பு. அப்போ நீ எப்படி இருந்த, எனக்கு வாழ்க்கைப்பட்ட சொல்கிற மணவாளனாகிய இயேசு மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், எனக்கு வாழ்க்கைப்பட்ட பொழுது என் மேலே நேசம் வைத்திருந்தாய். உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே என்னது, அவன் எவ்வளவு நேசமாக வச்சிருந்தான். அவர் என்னுடையவன், நான் அவருடைய, அப்படி ஒரு அன்பு இருந்துச்சு. சரியா, ஸோ அந்த அன்பு என்ன ஆகுது, அது அந்த பேச பட்டணத்தில் அது விலகினதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் பார்த்து நம்முடைய கையோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவத்தை பார்ப்போம். நம்முடைய ஆதி பிதாக்களாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் தகப்பன். சரியா, அழைக்கப்பட்ட பொழுது அவர் எப்படி வந்தார், அதுகளை மாத்திரம் சுருக்கமாக நாங்கள் பார்த்து நாங்கள் அதை முடிக்கலாம். சரியா, அப்போ 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் தான் நான் பார்க்குறோம், அங்கே ஆபிரகாமை அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சரி, அப்போ 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும்
விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போ என்று சொல்லுகிறார். சரியா? அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போறார். அடுத்த வசனம் சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். முதல்ல என்ன சொல்கிறாரு? பெரிய ஜாதி, அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்புறம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அதுக்கு பிறகு நீ எப்படி இருப்ப? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சரியா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவங்களை என்ன செய்யப்படுவாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவருக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? அப்ப ஆண்டவருக்கும் யாரு? ஆபிரகாமுக்குள்ள அந்த உறவு ஆரம்பத்திலே. அப்ப அவர் யாரு? ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருக்கு. அப்ப சிநேகித பூர்வம்னா என்னது? சிநேகிதம்னா என்னது? அன்பு. சரியா? அப்ப அன்பு ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கு? பயங்கர பரஸ்பரம். சரியா? அவ்வளவு தூரம் அவங்க ரெண்டு பேரும் ட்ராவலிங் வந்துக்கிட்டே இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் வாக்கு பண்ணினபடினாலே பல இடங்களிலே போயிட்டு அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பலிபீடங்களை கட்டி அங்கே ஆண்டவரை என்ன செய்கிறார்? ஆராதிக்கிறார். சரியா? நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சனால சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். முதலாவது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 3-4 வாசியமாக ஸ்தேவான் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் வா என்றார். என்ன சொன்னாரு? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? போ. அப்ப அங்க அவர் பிரசங்கம் பண்ண என்ன சொல்றாரு? ஆண்டவர் கூப்பிட்டோன்ன என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். அது என்னது? எதை குறிக்கிறது? ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, அன்பு. அதனால என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வராரு. என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தை விட்டுட்டு வாங்குறாரு. வருவோமா? உன் இனத்தை விட்டுட்டு வருவோமா? அம்மா அப்பா விட்டுட்டு வருவோமா? ஊழியத்துக்கு கூப்பிட்டா என்ன செய்வோம்? வருவோமா? வேற எங்கன்னா போவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வாராங்க. சரியா? அந்த சொல்ற இதெல்லாம் விட்டுட்டு வா. உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? பெரிய ஜாதியாக ஆக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், உன்னை என்ன செய்கிறேன்? ஆசீர்வாக. ஏன்னா இந்த ஆபிரகாமை என்ன செய்கிறார்? ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அவர் மூலமாக இந்த சந்ததிகள் ஆகிய நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஸ்தேவான் வாசினான். தேசத்தை விட்டு புறப்பட்டு வாசம் பண்ணினான். மரித்த பின்பு பயம் உண்டாயிற்று. அவர் வந்து என்ன சொன்னார்? 11ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? வந்துட்டு இருந்துட்டாங்க. சரி, நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்கே கூப்பிட்டுருக்கிறாரு? கானானுக்குள்ளே பிரவேசிக்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? இடையில வந்து நின்றுட்டாங்க. இப்போ அவங்களுடைய தகப்பன் அவருடைய சகோதரலாம் செத்தோன்னே இவனுக்கு பயம் உண்டாயுது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. நம்ம அடுத்து என்ன நடக்குமோ என்னன்னு தெரியுதா? அதுக்கு பிறகு 12ஆம் அதிகாரத்தை புறப்பட்டு வாரதை குறித்து சொல்லப்படுது. வாசிங்க. அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். போதும். அப்ப அங்க சொல்கிறார், ஸ்தேவான் அதை நினைவு கூறுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணல சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் யார் மூலமாக வந்தது? ஆபிரகாம் மூலமாக வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்திருப்பதுக்கு காரணம் யாரு? ஆபிரகாம். அப்போ அவர் அன்றைக்கு என்ன கீழ்ப்படிந்து வந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அதை தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் லோத்தும் வந்துடுவார். சரியா? லோத்தும் அது அண்ணன் மகனும் வந்துடுறாரு. அப்போ வந்தது பிறகு அவங்க நல்ல தேசம் பெருசாகிறது. அப்புறம் அவங்களுக்கு என்னது ஒரு குறையுமே இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? ஜனத்தொகை, அதாவது மிருகங்கள் இதுகள்லாம் செல்வாக்கு வந்துருச்சு. அப்போ லோத்து சொல்கிறாரு, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை வேணாம், என்ன செய்யலாம்? நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதான் அந்த யார்? லோத்து போன பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 14ஆம் வசனத்தை வாசிங்க மகன். 13-14 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயோ தெற்கேயோ கிழக்கேயோ மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு
உனக்கும் ம். உன் சந்ததிக்கும் ம். என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து ஆமென். நம்ம பாருங்க சொல்கிறார், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அப்ப தேவன் அழைக்கிற அழைப்புல நம்ம என்ன செய்யக்கூடாது, வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. உன்னை அழைச்சா நீ மட்டும்தான் வரணும். எங்கேயும் போறதா இருந்தால் கூட என்ன செய்யணும், ஆமென், சரியானவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் சம்பந்தம் இல்லாமல் வந்ததுனால அவர்களை என்ன செய்ய முடியவில்லை, என்ன செய்ய முடியாது. நான் சொல்கிறேனே, ஒருத்தர் வர சொல்கிறாரு, அப்போ என்ன செய்யணும், இப்போ நீங்கள் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போனால் என்ன நடக்கும். ஒரு மேனேஜர் வர சொல்கிறாரு, அப்போ நம்ம இன்னொருத்தர் கூட்டிட்டு போனால் என்ன சொல்வார், உன்னை மட்டும்தானே வர சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன சொல்வார், சாரி சரி ஓகே இன்னொன்று பேசலாம் போங்க அப்படின்ட்டுவார். புரியுதா? ஏதோ உனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, வர சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு போய் நின்னா எப்படி இருக்கும். அப்போ அதுபோல் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, சரியா. அப்போ தேவையில்லாத காரியங்கள் நமக்கு இருக்கிற வரைக்கும் தேவன் செய்ய மாட்டார், நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமாம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாரு. அடுத்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் என்ன செய்யறார், அவன் வந்தபடினால் என்ன செய்ய, சுயாதீனமாக அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் சொல்றார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உன் சந்ததிக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே நமக்கு என்ன உண்டாகிறது, இந்த ஆசீர்வாதம் எங்க வருது, நமக்கு வருது. எப்படி வருது, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன செய்கிறோம். அவன் அப்போ அவன் விசுவாசத்தினாலும் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பினாலும் அவன் என்ன செய்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறான். அப்போ அடுத்த வருஷம் சொல்லுது 14 சொல்லுது, உன் சந்ததியை சொல்லுகிறான். அப்போ ஆபிரகாமுடைய அழைக்கப்பட்டபடினால் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பினால் எல்லாவற்றையும் விட்டு வந்தபடினாலே கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ லோத்து போகிறான். போனதுக்கு பிறகு அங்கே லோத்துடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அநேக ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு விரோதமாக வர்றாங்க. வர்ற நேரத்தில் யார், ஆபிரகாம் என்ன செய்கிறார், தானும் தன்னோடு இருந்த எல்லாரும் போயிட்டு யுத்தம் பண்ணுகிறார். அந்த வயதிலையும் என்ன செய்கிறார், போய் யுத்தம் பண்ணி அவர்களை விடுவிக்கிறார். சரியா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அப்போ அங்கே எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஆமென். வாசிங்க 19ஆம் வசனம் 18 வாசிங்க. அன்றியும் அவனை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அங்கே ஒரு பார்க்கிறோம், என்ன செய்யறோம், அங்கே அந்த மெல்கிதேசு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறானா. உன் சத்துருக்களை உன் கைக்கு ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென். நான் பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறான், அவனுக்கு மெல்கிதேசுக்கு என்ன செய்கிறாரு. மெல்கிதேசு யாருக்கு ஒப்பனையானவர், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பனையானவர். அப்போ அவர் பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறார், அதிலே என்ன செய்கிறாரு, பகுதியை கொடுக்கிறார். சரியா? அப்போ நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரம் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிலே அவருக்கு பாகத்தை கொடுக்க வேண்டும். அடுத்த காரியத்தை பார்ப்போமானால் வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். அப்போ சோதம் ராஜா வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தா, ஆமென், என்ன செய்யறாரு, அவர் பொருள்கள்லாம் என்ன செய்ய எடுத்துக்கொள்றான். அதற்கு ஆபிரகாம் பார்த்து, நீ சொல்லாதபடிக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது. தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் யார் மூலம் வரணும், அவர் மூலமாகவே வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம், யார் மூலமாக வரணும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆசீர்வாதம் யார் மூலமாக வர வேண்டும், நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரணும், மரத்திலிருந்து வர வேண்டும். ஆகவே அங்கே சொல்லுகிறாரு பாருங்கள், சோதம் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை என்ன செய்ய எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனங்களை எனக்கு வேணும், ஆனால் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, பொருளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு ஆபிரகாம் ஆபிரகாமை சொல்லாதபடிக்கு. ஆமே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஆமே என்ன செய்வாங்க,
ஒரு சின்ன உதவி தான் செஞ்சுருப்பாங்க. செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க? சொல்லி சொல்லி காட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் தான் அவங்களை வளர்த்து விட்டேன், நான் தான் என்ன செஞ்சேன். ஆமாம், அவங்க இப்படி இருந்தாங்க புரியுதா? அவன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்கிறாரு பாருங்களேன், ஆபிரகாம் ஐஸ்வரனாக்கினை வந்து நீ சொல்லக்கூடாது. யாரு? நம்மளை வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலைகளிலும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. யாராச்சும் ஏதாச்சும் தாரேன்னா அவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது. சரியா? இதை தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமாவே இல்லையா? அங்கே தசமபாகம் கொடுத்த உடனே இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு சோதனை. சரியா? வாசிங்களேன். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலோ பாதரட்சியின் வாரையாகிலோ உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலோ எடுத்துக்கொள்ளே. எடுத்து சொல்றாரு, ஒரு பொருளை நான் என்ன செய்ய மாட்டேன். நீ கொடுக்குற ஏதாச்சும் ஒன்று எடுத்தால் கூட என்ன ஆயிரும். ஆமாம், அங்கே பார்க்குற எலிசாமி நாட்களிலே கேஎஸ் என்ன செய்கிறா? பொருள் மேல் ஆசைப்பட்டு என்ன செய்கிறாரு? பின்னாலே ஓடுறான். யாரு பின்னால? நாகமாட்டு பின்னாலே ஓடுறோம். அவர் பதறி அடிச்சு என்ன சார் அப்படின்னாரு. சொல்கிறார், இல்லை நீங்கள் போன பிறகு தான் அங்கே ஊழியக்காரனோட பிள்ளைகள் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்? 2 காசு ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு அவர் என்ன செய்கிறாரு? அவர் எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டு வந்து பாதி வழியில் என்ன செய்கிறாரு? ஓலோ புக் பண்ணி வந்து இறங்கி பாதி இடம் வந்ததுக்கு பிறகு அவர் சொல்ல, சார் நான் போயிடுவேன், நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ எலிசா என்ன கேட்குறாரு? இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது என் மனம், ஒரு மனுஷன் சொல்லுகிறான், எலிசா சொல்லுங்க, என் மனம் உன்னோடு. யார் பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாது? யார் பிள்ளைகள் சத்தம் போடாமல் பார்த்துக்கொள்ளுங்க. என் மனம். அவரே சொல்றார். யாரு? அவர் நேசிக்கிறார். யாரு? எலிசா என்ன செய்யறாரு? கேயாசியை தன்னுடைய ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். ஆமாம், உண்மையுள்ள ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். அப்போ உங்களை உண்மையாக வச்சிருக்க. நீங்கள் சபை விசுவாசப்படி என்ன செய்யக்கூடாது? அங்கங்கே போய் நிற்கக்கூடாது. புரியுதா? எந்த ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ளாமல் உங்கள் விருப்பப்படி அங்கங்கே போய் நிற்கக்கூடாது. புரியுதா? அது அவர்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ அப்படி போகிற நேரம் என்னாச்சு? புரியுதா? தேவையில்லாததுக்கு போகிற நேரம் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ வாசிக்கிறார். இங்கே வாங்க. சொல்ல நான் சின்ன சரட்னு என்னது? அந்த காதில் போடுறாதான். சொல்லுங்க, வாசிங்கம்மா. ஒரு சின்ன காரியத்தில் கூட நான் உண்மையாக இருப்பேன். சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகிட்ட விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஒரு செருப்பு கூட ஆண்டவர் வாங்கி கொடுக்க மாட்டாரா? அதில் கூட நான் எப்படி இருப்பேன்? நான் உண்மையாக இருக்கேன். நான் சின்ன காரியத்தில் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆமாவும் இல்லையா? பூமியையும் சொல்லுகிறார். நான் என்ன செய்கிறேன்? என்ன சொல்கிறாரு? அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? ஓகே, நான் என்ன செய்கிறேன்? நான் கர்த்தரே நம்பியிருக்கேன். வராமின் கையை உயர்த்தி ஜெபிக்கிறமே அந்த நேரம் என்ன தெரியுமா? நீங்கள் என்னது? நான் வெறுமையாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. முழங்கால் படிக்கிறீங்களே, அதுவும் அப்படி தான். அதுதான் நம்ம பாருங்கள், பெண்டெகோஸ்டில் உள்ளவங்க முழங்கால் போடாத காரணம் என்னன்னு கேட்டால், அந்த ஆசீர்வாதம் நம்ம இழந்து போகிறதுக்கு தான் இன்றைக்கி நின்றுக்கிட்டே இருக்கிறது எந்த விஷயத்தான். ஆனாலும் அவன் கத்தளிக்கலாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிரசங்கமே முழங்காலில் இருந்து தான் கேட்பான். அதனால தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆமாம் இல்லை? நம்மளை விட அவங்க எப்படி இருக்காங்க? விக்கிரக ஆராதனை செய்தாலும் நம்மை விட ஆசீர்வாதமாக சில காரியங்களை கர்த்தருக்கு நாங்கள் எபேசியரில் அவன் அந்த சபை குறித்து பார்க்குற பொழுது அவர்களுக்கு சில நல்ல குணங்கள் அவங்களை என்ன செய்து ஆசீர்வாதத்துக்காக கொண்டு போகிறது. அவருக்கு ஒரே ஒரு குணம் என்னது? ஜீவனுள்ள தேவனை அறியாதிருக்கிறாங்க. நாங்கள் அறிந்தவர்கள் என்னது? அவங்க பயம் இல்லாமல் இருக்கிறோம். சரி, அப்போ இங்கே பார்க்குறோம் வான்களை, வானத்தையும் பூமியும் உடையவராகிய சொல்கிறாங்க. உன்னை நான் என்ன செய்யலை, ஒன்றைச்சிக்கலை, ஒரு சாமான. சரியா? பரவாயில்ல. என்னது? இது சரி எடுத்துக்கிறோம். எனக்கு வேணாம், இது எனக்கு இல்லை, இது யாருக்கு? எங்கள் மகனுக்கு ஆசை, அதனால் இது மகனுக்காக நான் இதை எடுக்கிறேன். சரியா? இது யாருக்கு? சரி, இதை கொண்டு போய் வைக்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் எடுக்கிறேன். புரியுதா? இது சின்ன சின்ன விஷயந்தான். இதுக்காக தான் கற்றுக்கொள்ளணும். வேதத்திலிருந்து ஒரு பொருளை கூட என்ன செய்யக்கூடாது. யோசுவா புறப்பட்டு வர்ற நேரம் என்ன செஞ்சான்? ஆகான் கொண்டை எடுத்து கொண்டு போய் நடு வீட்டில் பொதிச்சு வச்சான். கடைசியில் முழு குடும்பமும். ஆமாம், அதுதான் பெரிய கவனமாக இருக்கும். அப்போ சரி, அப்போ இங்கே இந்த சாமான் இதெல்லாம் முடியுது. சரியா?
வானத்தை பூமியை உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ம். என் கையை என் உயர்த்துகிறேன். கையை உயர்த்துகிறேன்னு சொல்ல. இப்போ இது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கு? இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடித்திருக்கு. 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ அங்கே உண்மையாக இருந்திருக்கிறாய், ஆமாம் இல்லையா? உன்னுடைய செய்கைகளை நான் பார்த்தேன். ரூத்தை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவருடைய செய்கைகள் உங்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். அதெல்லாம் பார்க்குறாரு ஆண்டவர், சரியா? கண்ணோக்கி பார்க்குறாரு, சரியா? அந்த இடத்துல என்ன செய்யலை? சோதம் ராஜாக்கிட்ட போயிட்டு என்ன செய்யலை? நிற்கலை, ஆமாம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் யார்ட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது? வட்டிக்காரங்கிட்ட போய் நிற்கக்கூடாது, கடன்காரன்கிட்ட போயிட்டு நிற்கக்கூடாது, ஆமாம் இல்லை? இன்றைக்கின்னு நிற்க வச்சுருவோம். அதுக்கு பிறகு நீங்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் நிற்க வரும். அதனால் அது நமக்கு உண்மைதான். சில நேரங்களில் சில காரியங்கள் இருக்குது, ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாய் வராது. ஆகவே இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ என்னை சார்ந்திருக்கிறாய், என் மேலே பிரியமாக இருக்கிறாய், என் மேல் அன்பாக இருக்கிறாய், நான் செய்வேன் என்கிற விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது, அதனால நீ பயப்படாது. உன்னை கடைசி வரைக்கும் என்ன செய்வேன்? நான் உன்னை நடத்துவேன், ஆமாம் இல்லையா? முடிவு பரியந்தம் என்ன செய்வான்? நடத்துவேன். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறான், பாதுகாப்பாக இருக்கிறான், ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நம்ம அங்கங்கேயும் போய் வழிக்கு போய் நின்னோம்னா நம்ம என்ன, ஆண்டவர் வழியெல்லாம் திறந்து விட்டுருவார், சரியா? இப்போ நமக்கு எப்படி இருக்கார் ஆண்டவர்? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்காரு? கேடகமாக இருக்காரா இல்லையா? அநேக நேரங்களில் எப்படி ஆமாம், நம்ம இல்லைன்னா நம்ம அடிச்சு கொண்டு இருப்பாங்க, ஆமாம் இல்லையா? கேடகமாக இருக்கிறா. சொல்லுகிறார் அங்கே யாரு? சோதோம் குமாரா, ராஜாவுடைய பலத்தை விட என்னுடைய பலம் பெரிதாக இருக்கிறது, நான் உன்னை நம்புகிறேன், நீ யாரிடத்தில் போய் என்ன செய்ய மாட்டாய், நிற்க மாட்டான் என்று சொல்லி, சரியா? அதுக்கு பிறகு ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஒரு சின்ன என்ன செய்யறாரு? ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறார். வாசிங்க, தெரிஞ்ச விஷயம். என்ன ஆண்டவரை கேளகம் சொன்னீங்க, பெரிய பலமான்னு சொன்னீங்க. அப்போ அந்த சொல்ற நேரத்தில் தான் நான் சொல்றது, நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவருக்கு நினைவுங்க, நம்ம சொல்லியிருக்கிறோம், என்ன செய்யணும்? அதை செய்யணும். அதான் சொல்றேன். என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அவன் சொல்றார். ஆண்டவர் எப்படி பேசுறாரு சொல்லுங்க. சிநேகபூர்வமா சொல்லுங்க. நீங்க எப்படி பேசணும்? உங்களுக்கு ஜெபம் எப்படி இருக்கணும்? சிநேகபூர்வமா இருக்கணும், சரியா? ஆண்டவரே, இந்த மாதம் முடிய போகுது, நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே சொன்னீங்க அப்படின்னு கேட்கணும், சரியா? அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் சொன்னேன் தான், ஆனால் நீ அதுக்கு தகுதி இல்லை, நீ அதை என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. அதுதான் மிக முக்கியம். விசுவாசிக்கலை, நீ அதன்படி செய்யலை, அதனால என்ன செய்யலை, கொஞ்சம் தாமதமாக, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் என்ன செய்வாங்க, நடக்கும். வாசிங்க. தாமதமானாலும் நிறைவேறும். சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படியே விசுவாசி ஆண்டவர் சொன்னா அது நடக்கும், ஆமாவே இல்லையா? ஆண்டவன் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னா என்ன நடக்கும்? அது அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கலாம், சரியா? ஆமாம். இப்போ நம்ம 2 காரியத்தை பார்த்துட்டு நாங்கள் முடிக்க போகிறோம், சரியா? அப்போ அவன் விசுவாசிக்கிறான், அவன் ஆண்டவன் அவன் மேல் வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த ஆதியிலே கொண்ட அன்பிலே அவன் எப்படி இருக்கிறான்? நிலைச்சிருக்கிறான், சரியா? அந்த 16ஆம் அதிகாரம் ஒரு வீழ்ச்சியான ஒரு அதிகாரம், சரியா? ஆபிரகாமுக்கு என்னது? ஒரு வீழ்ச்சியான ஒரு அதிகாரம், சரியா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவியாகிய சாராய்க்கு என்ன செய்கிறான்? செவி சாய்க்கிறான். சூழ்நிலைகள் அங்கே 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்னது? உன்னை பெரிய உனக்கு என்னது? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு, சரியா?
இப்போ இடையிலே 16ஆம் அதிகாரம் வந்து அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு இருளான ஒரு வாழ்க்கை, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. சரியா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவனோடு இருந்த அன்பு பிளவுபடுகிறது. சரியா, தேவனோடு இருந்த அன்பு என்னது? 15ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படி இருக்கு? ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் என்று சொன்ன உடனே என்ன சொன்னாரு? அப்போ அது எப்படிப்பட்ட இதாக இருந்துச்சு? அந்த அன்பு எப்படி இருந்தது? பூரணமான ஒரு அன்பு. புரியுதா? இப்போ இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது அந்த அன்பு என்ன செய்யுது? அது மாறுது. சரியா, அப்போ இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, அதனால நான் இது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சரியா, அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு இல்லாமல் போகிறது. சரியா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த அன்பு என்ன ஆயிட்டு? எபேசியர் பட்டினத்தில் உள்ள சபைக்கு சொன்னது போல அன்பு என்ன ஆயிட்டு? அந்த ஆதியிலே கொண்ட அன்பு எல்லாவற்றுக்கும் என்னது? இந்த விசுவாச அறிக்கை. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆமென்றும் ஆமென் என்று விசுவாசிக்கிறார். விசுவாசத்தில் அவர் யாரா காணப்படுகிறார்? நீதிமானாவும் தகப்பனாவும் காணப்படுகிறார். அப்படிப்பட்டவருக்கு இந்த 16ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படிப்பட்டது? ஒரு இருள் சூழ்ந்தது போல இருக்கு. அப்படி வேதத்தில் ஒரு சில பேருக்கு ஒரு அதிகாரத்தை வாசிங்கன்னா, தாவீதுக்கு ஒரு அதிகாரம் என்னது? 1 சாமுவேல் 6, 7, 8 அதிகாரம், இது ஒரு 2 சாமுவேல் நினைக்கிறேன். இல்லை, அவருக்கு ஒரு என்னது? ஒரு வீழ்ச்சி. அதுபோல சாலமோனுக்கு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் ஒரு வீழ்ச்சி. சரியா, ஸோ அது மாதிரி இப்போ இங்கே வீழ்ச்சி. இப்போ யார்? ஆதாம் ஏவாளுக்கு 3ஆம் அதிகாரம் ஒரு வீழ்ச்சி. ஆவிக்குரிய சபையில் வருகிற நாம தேவனை விட்டு விலகிற பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? ஒரு வீழ்ச்சி உண்டாகிறது. ஆமாவில்லை? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர்களை இணைப்பிரியாதவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த குளிர்ச்சியான வேலையிலே வந்து என்ன செய்கிறான்? அவர்களோடு இருந்து என்ன செய்கிறான்? அவர்களை பலப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களுடைய சூழ்நிலை என்ன ஆகுது? ஒரே ஒரு 3வது மனுஷனாகிய பிசாசானவன் அந்த வீட்டுக்குள் வருகிற பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி, ஒரு மனஸ்தாபம். ஆண்டவன் அவன் அது வரைக்கும் அங்கே போனோன்னு அவங்க 2 பேரும் எங்கே நின்றுருப்பாங்க? எங்கே நின்றுருப்பாங்க சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்கு முக்கியமான விருந்தாடி வருதா, என்ன செய்யணும்? கேட்டு வாசலில் நின்று இருப்பாங்க. கேட்டை திறந்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க. 2 பேரும் எப்படி இருந்திருப்பாங்க? தலையை கொஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. நம்பவே இல்லையா? இது ஒரு லைவாக நான் சொல்கிறேன். சரியா, அவர் பிரசன்னமாக அவர் எப்படி வந்தார், இல்லை இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் காட்டுறாரா என்னன்னு தெரியல, பட் ஏதோ சம்பவம் நடக்குது. அப்போ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? ரொம்பவும் சந்தோஷமாக அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு மாதிரி ஒரு குளிர்ச்சியான ஒரு நேரம் வர நினைப்ப மாதிரி. என்ன வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கு அந்த என்னதுமா அந்த ஃபோனில் எல்லாம் என்னது டைமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வருவார் அப்படின்ட்டு. இல்லையே, உங்களுக்கு என்ன தோண்டி இருக்கும்? அந்த இணைப்பிரியாத ஒரு என்னது அவர் மேல் வைத்து இந்த அன்பை என்ன செய்திருக்கும்? அவர் நேரத்துக்கு வருவார். சொல்லுங்கள், ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவார். ஆமாம் இல்லையா? அவர் தாமதிக்க மாட்டார். நான் தாமதித்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் தாமதிக்க மாட்டார். 8:30 மணிக்கு ஆராதனைன்னா அவர் என்ன செய்வார்? 9 மணிக்கு வர மாட்டார். அவர் என்ன செய்வார்? 7 மணிக்கே வந்துடுவார். ஆமாம் இல்லையா? ஆனால் அவருக்கு என்னது? உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? அவர் உற்சாகப்படுத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வேதனைப்படுவார். நீங்கள் இப்போ என்னது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனை என்ன செய்றீங்க? அந்த ஆதியிலே கொண்ட அன்பை விட்டதுனால நீங்கள் என்ன செய்றீங்க? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. இப்போ நீங்கள் எழும்பி வர்ற வரைக்கும் ஆவியானவரால் என்ன செய்ய முடியாது? அவரால் செயல்பட முடியாது. இங்கே எப்படி வரணும், எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது? அவர் ஆவலாக இருப்பார். ஐயோ, தேவன் வந்திருப்பாரே, தேவாலயத்தில் தேவன் பிரவாகித்திருப்பாரே, அப்போ நாம லேட்டாகி போகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரணும்? நமக்குள்ள எப்போ வரணும்? புரியுதா? அப்போ அதுதான் நீங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே பார்க்குறோம், ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் என்ன செய்கிறாங்க? வாசலில் நின்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆமாம் இல்லையா? ஆனால் பாவம் செய்த பொழுது, இருள் சூழ்ந்த பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறாங்க. தேவன் சகலமும் மறைந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் எல்லாம் வெற்றவெளி. அங்கே தான் நிற்கிறான். யாரு? ஆதாம் அங்கே நிற்கிறாங்க, ஏவாள் அங்கே அவர்களை பார்க்க முடியவில்லை. ஏன்? பாவத்தின் சாயலாக இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அன்பு என்ன போயிடுச்சு?
வேறு வெளியிலே போயிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வாரவங்க நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனால் நீங்கள் ஒரு டார்க்னஸ் தான், உங்களுக்கு தெரியாது ஆண்டவருக்கு. நீங்கள் நிற்பீங்க, சபையில் வந்து இருப்பீங்க, ஆனால் ஆண்டவருக்கு உங்களை தெரியாது. ஆமாம் இல்லையா? கண்ணுக்கு என்ன புலப்பட மாட்டீங்க. அதுபோல் நிற்கிறது. அப்போதான் ஆண்டவர் கேட்குறாங்க, ஆபிரகாமே, என்னது யாரு, ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? நம்ம இல்லையா? இந்த உலகத்தில் யோசிச்சு பார்க்க ரெண்டு பேர் தானே. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன ஒளிஞ்சு விளையாடுறது தான். அவன் என்ன செய்கிறான்? மறைந்திருக்கிறான். சரியா? அப்போ ஆவிக்குரிய கண்களால் என்ன செய்ய முடியலை? அந்த இருளை பார்க்க முடியலை. ஆமாம் இல்லை? அதனால சபைக்கு வர நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம சபைக்குள்ளே தான் வந்திருக்கிறீங்க, ஆனால் எப்படி இருக்கிறீங்க? சில காரியத்தினால ஒளிஞ்சு இருக்கிறீங்க, வெளியில் வர முடியாதபடிக்கு ஒளிஞ்சிருக்கீங்க. உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார், ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய முடியலை? ஆமாம், ஆண்டவருடைய சட்டத்தை மீறிட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டீங்க. அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியலை? அவர்கள் நின்று பேச முடியவில்லை. கேட்டில் நின்றவர்கள் இன்றைக்கு எங்கோ ஒரு இடத்துல என்ன செய்திருக்காங்க? மறைந்து போயிருக்கிறாங்க. அதே போல் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து பார்க்கிற பொழுது தேவனோடு இருந்த உறவு முறிந்து போய்விட்டது. தன் மனைவி நிமித்தமாக 3வது மனுஷனால் அப்போ இது என்னது? அவ யோசிச்சுட்டு பாருங்க. 2 காரியம். ஆதாமை எப்படி உருவாக்கினார்? மண்ணினால் உருவாக்கினார். சரியா? உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினான். ஏவாள் என்ன செய்தான்? அந்த விழா எலும்பு அந்த சரீரத்தில் இருந்து என்ன செய்தான்? ஒரு பகுதியை எடுத்து, மாமிசத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து, அந்த பகுதி என்ன செய்தது? உருவாக்கி ஏவாளை உருவாக்கினான். அப்போ அது மாமிசம். சரியா? அப்போ எப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாமிசமான நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பிரிகிறது. ராமின் சொல்லுங்க. உறவு என்ன செய்கிறது? விரிகிறது, விரிசல் அடைகிறது. இப்போ இங்கே ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு இருந்தது என்னது? உறவு விரிசல் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் மனைவியுடைய பேச்சு கேட்டு அவன் செய்கிறான். அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறான். அது நிமித்தமாக இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமீன் 16ஆம் வசனத்தை வாசிக்கமாக 16 ஆகார் இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயது. 75 வயதில் வந்து இப்போ 86 வயது. சரியா? இப்போ யார் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இந்த 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆமீன் இந்த ஆபிராம் என்ன செய்யப்படுகிறான்? அவனுடைய ஜென்ம சுவாபத்தோடு கூட இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதிக்க விரும்பும் காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னித்து அவன் என்ன செய்கிறார்? மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அன்பினாலே அவனை மீண்டும் என்ன செய்கிறார்? அவனை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமாம் இல்லையா? அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். சரியா? அப்போ அவனுடைய அந்த எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு பிறகு போய் ஜெபம் பண்ணியிருப்பானா? சொல்லுங்கள். ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் நான் இந்த வாசிக்கணும் யோசித்தேன். இந்த டார்க்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நம்ம முன்னேற முடியாதபடிக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆகவே நாங்கள் பார்க்குறோம் அங்கே 86 வயது. சரியா? இப்போ நாங்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து அப்படியே நாம் முடிச்சிடலாம். சரியா? 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்போ 86 வயது இருந்து 99. அப்போ எத்தனை வருஷம்? 13 வருஷங்கள் தேவ அன்பை விட்டு பிரிந்து அவன் வேதனையான ஒரு வாழ்க்கைக்குள் இருக்கான். செய்த தவறை உணர்ந்திருப்பான், சொல்லியிருப்பான், அவன் கஷ்டப்பட்டிருப்பான். ஆமாவில்லை? இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் மாமிசத்தின்படி முடிவெடுத்து அதனால் உங்களுக்கும் தேவனுக்கு ஆனால் நம்ம தெரியும் நம்ம என்ன நினைப்போம்? நம்ம தேவனோட தான் இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம வேத வாசிக்கிறோம், நம்ம இல்லை. நமக்குள்ள ஏதாவது ஒரு டார்க்னஸ் இருக்குமானால் தேவன் என்ன செய்ய மாட்டான்னு அதை நம்ம விரும்ப மாட்டார். சரி, அப்போ வாசி கொஞ்சம் முடிச்சிடலாம். ஆபிரகாம் 13 வருஷங்கள் என்ன செய்யல? மீட் பண்ணவே இல்லை. 13 வருஷம் ஆண்டோட முகம் எப்படி இருந்தது? வேறுபட்டு இருந்தது. ஆண்டோட முகம் எப்படி இருந்தது? வேறுபட்டு இருந்தது. அவன் ஏன்னா அவருக்கு அவ்வளவு முதல் நீங்கள் அதுதான் தெரியும். முதல் லஸ்ட் யாரு? ஆதாம். அப்போ அந்த அன்பை தான் என்ன செய்கிறாரு? ஒரு மனுஷனை தேடுகிறாரு.
அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. இப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவன் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசித்து வந்து கொண்டிருக்கிற யார், ஆபிரகாம் என்ன செய்கிறான், கொஞ்சம் வழி விலகிடும், கொஞ்சம் நல்ல வழியை விலகி போயிடும். இப்போ ஆண்டவருக்கு என்னது, மன துக்கம், மனவேதனை. அதை எம்எஸ்சி சபைக்கு சொல்கிறார், நீ ஆதியில் எப்படி இருந்த, என் மேலே அன்பாக இருந்த, எனக்கு தான் எல்லாம் கேட்டு செய்வேன், எதையும் என்னை கேட்காம நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் முதிர்ச்சி வந்துருச்சு. நமக்கு என்னது, ஊழியம் செய்யணும் முதிர்ச்சி, நம்ம எல்லாம் நம்ம செய்யலாம். ஆண்டவர் பேசுகிறார், உங்களோடும் என்னோடும் கர்த்தர் என்ன செய்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். சரியா? இப்போ என்ன செய்கிறார், மனம் திரும்புதற்குரிய 14ஆம் அதிகாரத்தை வாசித்து நாங்கள் முடிச்சிடலாம். சரியா? நான் யாரு சொல்லுகிற ஆபிரகாமே, எனக்கு அறியாத ஒரு காரியத்தை நீயும் உன் மனைவியும் சேர்ந்து என்ன செஞ்சீங்க, என்னை துக்கப்படுத்திட்டீங்க, என்னை வேதனைப்படுத்திட்டீங்க, எனக்கு அதை செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு முடிவை எடுத்து யாரு சாரால் என்ன செஞ்சான், இனி எனக்கு கற்பத்தில் பிள்ளை பிறக்காது, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவருக்கு எப்படி இருக்கும், அவர் உண்டாக்குறவர், அவர் உருவாக்குறவர். ஆமாம் இல்லையா? ஒன்றுமே இல்லாத மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கினவர். ஆமாம், அதுலேருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கினவர். ஆமாம் இல்லை? அப்படி உண்டாக்குற ஆண்டவருக்கு இந்த கற்பத்தில் ஒரு குழந்தைய வைக்க முடியுமா, முடியாதா? அப்போ காலங்களை பார்க்குறாரு. அப்போ அந்த நாட்களில் தான் அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் உடனே நடக்காது. உங்கள் ஜெபம் பண்ணணும் உடனே 25 வருடங்களுக்கு மேலாக என்னது, இந்த வாக்குத்தத்தத்தின் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. சரியா? அவன் 75 வயதிலே ஆண்டவரிடத்தில் வருகிறான். அதில் இருந்து ஆண்டவர் என்ன செய்ய, அவனை மோல்ட் பண்ணுகிறான். இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம், ஏன் இந்த சபைக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் என்ன செய்ய, வசனம் என்ன செய்து உங்களை குடமிட்டு கொண்டே இருக்கிறது. சரியா? உங்கள் ஜென்ம சுவாபங்கள் மாறணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது, ஜென்ம சுவாபம் இருந்தது. இங்கிருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து இங்கே போகிறான். அவன் ஒரு பாபிலோனியராகவே இருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றங்கள் அப்படியே இருக்கிறது. அது மாறணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், 25 வருஷங்களுக்கு பிறகு இப்போ அவனுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. சரியா? வாசிங்க. இப்போ உணர்ந்துட்டான். 16ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் என்ன செஞ்சுட்டான், உணர்ந்துட்டான். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு தவறை சொல்லுங்க செய்யக்கூடாது. சரியா? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு உலகத்தின் பிரகாரமான ஆலோசனை கொடுக்குற நேரம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க கோவிச்சுக்குருவாங்களோ, அவங்க சொன்னது நம்ம செய்யலையோன்னா அவங்க கோவிச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு உடன்படக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும், சரி சிஸ்டர், சரி பிரதர், நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் எனக்கு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், கர்த்தர் சித்தமானால் என்ன செய்வேன், அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் பேசிக்கிட்டு நீங்களே போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் இறுகி போயிருக்க நேரம் தான் அது ஓடி போயிடும். அப்புறம் நீங்கள் தனியாக கிடந்து மல்லுக்கட்டி கிடப்பீங்க. பிசாசு அப்படி தான் என்ன செய்வான், கொண்டு வந்து கடைசி இடத்துல கொண்டு நிப்பாட்டிட்டு என்ன செய்வான், அவன் தள்ளி விட்டு ஓடி போயிடுவான். ஆமாம் இல்லையா? அப்புறம் நீங்கள் பெரிய புதற்களை கிடந்துக்கிட்டு மூச்சுக்கிட்டு கிடப்பீங்க. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். யார் ஹெல்ப் பண்ணுறது, வந்து பார்ப்பாங்களா? வாசிங்க. நான் சர்வ காலவேளையில் பேசுகிறார், நான் எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்சடாய், எனக்கு முன்பதாக நடந்து கொள் சொல்றார். வாக் வித் மீ, என்னோடு கூட நட. நீ வழி தவறி நடக்காது. அவங்க பேச்சு உங்கள் பேச்சை கேட்டு நடக்காது. என்ன செய்யணும், ஏன் பேச்சை கேட்டு நட. நான் என்ன செய்வேன், உன்னை முன் போல ஆசீர்வதிக்க போகிறேன். நம்மவில் அதான் சொல்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பதாக. எப்பவுமே என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும். அவங்களுடைய நட எப்படி இருக்கணும், கொஞ்சம் வழி விலைக்கு போனால் கேட்கணும், எனக்கு எல்லாம் தெரியும், எங்கே போனேன், எங்கே வந்து புரியுதான், இதெல்லாம் கவனமாக இருக்கும். சரியா? ஆவிக்குரிய சபையில் இருக்கிற உங்களை நான் கண்காணிச்சு கொண்டே இருப்பேன். ஆமாம், எங்கே போகிறீங்க, எங்கே வாரீங்க, என்ன செய்றீங்க, அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆமாம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனால் போது, பாஸ்டர் தானே, அவருக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு இல்லை. அவன் பாஸ்டருக்கு சொன்னால் யாருக்கு சொன்ன மாதிரி, ஆண்டவருக்கு சொன்ன மாதிரி. ஆமாம், ஆண்டவருக்கு சொன்னால் யாருக்கு சொன்ன மாதிரி, பாஸ்டருக்கு சொன்ன மாதிரி. ஆமாம் இல்லையா? என் ஊழியக்காரர் எங்கேயோ நான் அங்கே இருக்கிறேன். அப்போ அவருக்கு அது பாருங்களேன், அதுதான் சொல்கிறார், அந்த அன்பு தான் அங்கே சொல்லுங்க. சரி, அப்போ சொல்கிறாரு, எனக்கு முன்பதாக நடந்து கொள் சொல்கிறாரு. நீ என்ன செய்யணும், அப்ரஹாம் நீ என்ன செஞ்சிட்டேன், வழி விலகிட்ட. யாரோட போய்கிட்டு இருக்கப்ப, நீ குட்டி வந்தியே, அந்த அக்காவோட நீ என்ன செய்கிற, பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற. இப்போ நீ என்ன செய்யணும், டேன். இந்த காலவேளை ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்ய, மனம் திரும்ப, மாம்சத்தின் வழியிலே போகாதே, உறவுகளை நம்பி போகாதே.
ஆமே, உனக்கு உறவுகள் தான் உன்னை ஏமாற்றி போடும். ஆமாம் இல்லையா? உன் குடும்பம் என்னது என்ன? யார் சத்துரு? உன் குடும்பமே, உன் வீட்டாரே. சொல்றாரு. அந்த அம்மா தானே செஞ்சாங்க. வாசிங்க. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நடந்த போதாது எப்படி இருக்கணுமா? உத்தமமா. ஏன்? அவர் பரிசுத்தர், அவர் கேட்ட வருஷம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம உத்தமமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்போ அப்படி எப்படி? அப்போ அவ என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றாரு? 16ஆம் அதிகாரத்தில் நீ எப்படி இருக்கிற? உண்மை இல்லாமல் வேலைக்கு போயிட்டு அந்த அம்மா சொன்னோன்னே அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ தெரியல, தலையாட்டிட்டு கடைசியில் ஆண்டவரோடு என்னது முரண்பாடு. சரியா? நான் உனக்கு எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. இப்ப சொல்றார் மீண்டும் 12ஆம் அதிகாரத்தில் உள்ளதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவராக இருக்கு. அவருடைய அன்புல நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு குறையும் சொல்ல முடியாது. அம்மாவி இல்லையா? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் அப்படி அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பாருங்க சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக. இப்ப இன்னொரு என்ன செய்யறேன்? இப்ப முதல் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த உடன்படிக்கை என்ன செய்யறேன்? 2வது கோட். இப்ப என்ன நடக்குது? முதல் சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு இப்ப 2வது என்னது? இப்ப அதை நிரூபிக்க போகிறார். அவராமின்னு சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா ஆதியாகமம் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்படுகிறது? அவைகள் உருவாக்கப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கிறது. சரியா? இப்போ ஒரு பெரிய ஒரு கட்டிடம் ஒன்று கட்டுறாங்கன்னா அந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்பதாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்தில் லேஅவுட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஒரு பில்டிங் ஒன்று வரப்போகுது. ஆமாவே இல்லையா? இப்போ ஒரு 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 தாயோ ஒரு தாய் கற்பம் தரிக்கிற நேரம் என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. தாய் கற்பம் தரிக்கிறான். சரியா? என்ன சொல்லுவான்? எனக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்கும். ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? அதுக்கு தங்களை என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுத்திக் கொள்வாங்க. சரியா? ஆயத்தப்படுத்திக்கிட்டு இப்போ அப்படி தான். இப்போ ரொம்ப மோசம். பிள்ளை வயிற்றில் உருவாகணுமே போயிட்டு என்னது ஸ்கூலில் போயிட்டு அட்மிஷன் வாங்கிடுறாங்க. ஆமாம் இல்லை? அப்புறம் வந்து கலர் ட்ரெஸ் வாங்குவாங்க. ரோஸ் கலர் தான் பொம்பளை பிள்ளைக்கு, என்னது பாய்ஸ்க்கு ப்ளூ கலர் அப்படிலாம் வாங்கி சோப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பார்ப்பாங்க. ப்ளூ ரோஸ் வாங்கிறோம், ரோஸ் ப்ளூ வாங்கிறோம். ராமின்னு சொல்லுங்க. தேவன் அவர்களுக்கு யாரை கொடுக்க வேண்டுமோ அதை ஆண்டவன் ஏற்ற வேலையிலே கொடுப்பார். ஆமேன். அதுபோல் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக. யாரும் இடையில வரக்கூடாது. உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை பண்றேன், யாரும் என்ன செய்யக்கூடாது? இடையில ஒருத்தனும் வரக்கூடாது. சொல்லுங்க. நானும் ஆண்டவரும் செய்கிற உடன்படிக்கையில மாமிசமாக யாரும் என்ன செய்யக்கூடாது. நீங்க எடுக்கிற ஒரு முடிவுக்கு யார் இருக்கணும்? உங்களோட யார் இருக்கணும்? அவர் யாரு? நடுவர், மத்தியஸ்தர். அப்போ அவர் தான் என்ன செய்யணும்? அப்போ அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரியா? அதை சொல்ல, நான் உனக்கும் எனக்கும் பாருங்க சொல்றேன். பிசாசு என்ன செய்வான்? அந்த நடுவை வந்து நிற்பான். யோபுடைய வீட்டுக்குள்ள யார் வந்து நிற்கிறது? அவன் வந்து நிற்கிறான். நம்ம இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையும் நிற்கிறான். இப்போ இங்கே நிற்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்தியை கேட்டுக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ள என்ன நடக்கும் தெரியாது. அம்மாவி இல்லையா? அவனும் என்ன செய்வான்? அவனும் உலாவை கொண்டு தானே இருக்கிறான். அம்மாவி இல்லையா? அப்போ அவன் என்ன செய்வான்? அப்போ சொல்லுவான், அது பாச சொல்கிறதெல்லாம் சரி வருமா? நீ போய் உன் வேலையை பாரு, அவர் என்ன சொல்லிட்டு போவார். நேற்று சொன்னாங்க திங்கக்கிழமை வா உனக்கு அதை செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ நின்றுக்கிட்டு இருக்கிற? ஆமாம் இல்லையா? டூ தட், அதை செய், நீ அதை செய், அதுதான் சரி அப்படின்னு என்ன செய்வான்? அவங்கள யோசிக்கவே விட மாட்டான். உங்களை யோசிக்கவே விட மாட்டான். வாசிங்க. நான் உனக்கு எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். நான் என்ன செய்ய போறேன்? இந்த காரியத்தில் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். இது நிமித்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன உண்டானது? இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த சாராய் செய்த ஒரு தவறினாலே ஒரு துஷ்டன் உருவாக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் விரோதமாக செயல்பட்டு பாருங்க. ஒரு சின்ன காரியம் தான் அது உங்களுக்கு இன்னைய வரைக்கும் என்ன செய்யறாங்க? சகோதரத்துவம் தான். 2 பேரும் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாம், அவர்கள் யாருடைய சந்ததி?
ஆபிரகாம் சந்ததிகள் யாரு? இஸ்ரவேலர்கள் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஈசாக்குடைய சந்ததி யாரு? இஸ்ரவேலர்கள் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. சரியா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததி. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக சொல்லுகிறேன். நான் உன்னை திரளா பெருக பண்ணிட்டு சொன்னேன். அதுக்குள்ளேயும் போயிட்டு என்ன 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 செஞ்சு அப்படிதான் கேட்கிறாரு. என்ன? அப்பொழுது ஆபிரகாம் ஐயா ஒற்றே அவ்வளோ வெள்ள விழுந்தாரு. ஆமாம், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் தைரியமாக விழலாம். ஆமாம் இல்லையா? தவறு செஞ்சுட்டு என்ன செய்யணும்? கதவை மூடிட்டு, அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீ என்ன செய்யணும்? கதவை மூடிட்டு நீ என்ன செய்யணும்? உன் பிரச்சனையை போய் என்ன செய்யணும்? அவருக்கு தனியாக போயிட்டு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். சரி, விழுந்தான். விழுந்து கிடக்கிறான். பேசுகிறார், தட்டுகிறார். சரிங்க, சரி சரி வந்து திரும்ப இனி என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் சொன்னால் என்ன செய்யுங்க? ஏதாவது தவறு செஞ்சு என்ன செய்யுங்க? சொல்லுங்களேன், என்ன செய்யுங்க? நாங்கள்லாம் அப்படி தான் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அப்படியே வந்து என்ன செய்வோம்? அம்மா காலில் விழுந்துருவோமா? இப்போ நீ கிறிஸ்தவர்கள் காலில் விழக்கூடாது, விழுந்துருவோம். அம்மாவே இல்லையா? சரி, ஏன்னா அதுக்கு இல்லாட்டி விழுந்துரும், முதுகில் விழுந்துரும். வாசிங்க. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகவல். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. கர்த்தராகிய தேவன் நம்ம திரளான ஜனங்கள் சொன்னால் நாமளா ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து என்னது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லை? ஆபிரகாம் மூலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பூமியில எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ போகிற இடமெல்லாம் என்னது? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நீ நடந்து போ, அங்கே எல்லாம் சந்ததிகள் உருவாக்கப்படும். ஆமாவே இல்லையா? அப்போ அதனால இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம். வாசிச்சு முடிச்சிடலாமா? ஆபிரகாம் எனப்படும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தலாம். இப்போ என்ன ஆயிட்டான்? பழைய மனுஷனாகிய ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? மடிந்து புது மனிதனாகிய ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கொண்டு வரார். ஆமாவே இல்லையா? அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம். சரியா? சரி, இப்போ இதுக்கு பிறகு வாசிங்க. உன்னை மிகவும் பாருங்க, அது ஒன்று தான் என்னது? ஜாதியை உண்டாக்கியிருக்கிறான். ராஜாக்கள் தோன்றுவார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கன்னா நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அன்றைக்கு இந்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணி என்ன செய்தாரு? ஆமே, அந்த அன்பிலே இருந்த பிளவை என்ன செய்தாரு? அவர் சரிப்படுத்தினார். ஆமே, அதே போல யாரு? சாராய் என்ன செய்யறான்? அவளையும் பாருங்க, 15 வருஷம் என்ன சொல்லுதுமா? பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராய் நீ சாராய் என்ன அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இதுதான் அற்புதம். சரியா? அவன் மாம்சத்தில் என்னது? அவன் நினைக்கிறான் இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு. அவன் ஆனால் என்ன நடக்கிறது? ஆபிரகாம் வாசிச்சு முடிச்சிடலாமா? 21 வாசிங்க. 21 முதல் வசனம். கர்த்தர் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவனை குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆமென். ஈசாக்கு என்று சொல்லி என்ன செய்தான்? பெயரிட்டார். ஆமென். அப்ப பாருங்க, தேவனுடைய மன்னிச்சிடலாமா? சரி, அப்ப பாருங்க, வாசிங்க, வெளிப்படுத்த வாசிங்க மகள். ஆனாலும் நீ விட்டுட்ட, ஆனால் நான் என்ன செய்யல?
விடலை. ஆமாம். அப்போ நீங்கள் ஆதியிலே கொண்ட அன்பை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்யணும்? இன்றைக்கி புதுப்பிக்க போகிறோம். ஆமாவே இல்லையா? ஆபிரகாம் புதுப்பித்தான். 17ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சான்? புதுப்பித்தான். அப்போ 16ஆம் அதிகாரம் என்னது? அவனுக்கு வந்த இடர் வீழ்ச்சி. அதுபோல் அவன் கடந்த மாதம் உங்களுக்கு, இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வீழ்ச்சியான ஒரு மாதமாக இருந்தாலும் வருகிற மாதத்தில் ஆண்டவர் மீண்டும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எளிமை நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். அது ஆசீர்வாதமான ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்க உண்மையுள்ளதாக இருக்கிறார். வாயிலத்தில் நாங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆதியிலே கொண்ட அன்பை ஆமீன் விட்டுவிட்டபடினால் இந்த சபையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு வேதனை இருந்தது. அதுபோல இன்றைக்கு நாங்கள் தியானித்த பகுதியில் ஆமீன் ஆபிரகாமை குறித்து ஒரு வேதனை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் மீண்டுமாக ஆமீன் அவனோடு உடன்படிக்கை பண்ணி இந்த அன்பை மீண்டும் ஆமீன் அவர் தாமே இந்த அன்பை மீண்டும் ஆபிரகாமோடு கூட இணைத்து கொண்டார், புதுப்பித்துக் கொண்டார். இந்த கால வேலையில் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு புதுப்பித்துக் கொள்வோமா? ஒருவேளை நீங்கள் தூர இருந்தால் அன்றைக்கு ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே அறியாமல் தூர போயிட்டேன், ஆண்டவரே மாம்சத்தின்படி சில முடிவுகள் எடுத்துட்டேன், அதனால நான் ஆண்டவரை விட்டு தூர போனது போல இருக்கேன். ஆனாலும் நீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றன. நாங்கள் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையை ஆண்டவரை எங்களோடு செய்திருக்கிறபடினால் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். காலவேளையில் ஆமீன் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை ஆமீன் எடுத்துக்கொள்வோமாக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை பார்த்தோம், ஆதாமுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிகளை பார்த்தோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில மாமிசத்தில் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் நாம் வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஆமீன் மாமிசத்தில் முடிவெடுத்து விழுந்து போகாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் விழுந்து போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவரோடு சமரசம் செய்து கொண்டு ஆமை எழுதி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் சமத்து உங்களுடைய இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய சிந்தைகளை ஒப்புக்கொடுங்கள். செய்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவருக்கு அறிக்கை செய்யுங்க. ஆமை இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து மீண்டும் அவனை புதுப்பித்தது போல மீண்டும் அவனோடு கூட வைத்திருந்த அன்பை, அந்த சிநேகிதத்தை, அந்த இதயத்துக்கு ஏற்ற காரியத்தை ஆமை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டது போல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவன், அவர் நம்மோடு கோவப்படுகிறவர் அல்ல, நம்மளோடு துக்கப்படுகிறவர் அல்ல. நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, சிறுவேதனங்க அநேக நேரங்களில் விழுந்து போகிற பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மறுவாழ்வை கொடுக்க விரும்புகிறார். ஒரு மறுவாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். மனம் திரும்பி மறுவாழ்வை பெற்றுக் கொள்வோம்.
அவன் திரும்பி மறுவாழ்வு பெற்றுக் கொள்ளுகிறான். என்னால வேலை கற்று சொல்லுகிறான். ஆமென். என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக உத்தமமாய் நட என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த மாதத்தை கர்த்தர்கள் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக அநாதி சிநேகித்தால் உங்களை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொண்டேன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் வழியாக இந்த நாளில் எங்களை இழுத்துக் கொண்டதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வந்த ஒவ்வொரு மகன் மகளை ஆசீர்வதிங்கள். கொடுத்த காரியங்கள் பிரசவமாக எல்லாவற்றையும் விட கருத்தில் ஒப்புக் கொள்ளுகிறோம். இந்த இடத்துல வந்து செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை சபைக்கு கொண்டு வாங்க. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு கடனிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. பலவீனமா இருக்கிறவங்களுக்கு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. என்னென்ன பிரச்சனைகளோடு கூட இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு தீர்வை கர்த்தர் ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போவாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த கால வேளையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.